திதி அப்படின்னா என்ன அப்படின்னா, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடியது தான் திதி. திதி பூஜை அல்லது இந்த மாதிரியான கணக்கில தான் நம்ம பெரும்பாலான நபர்கள் பயணிக்கிறாங்க. ஆனால் திதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஜாதகத்தில் பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள் இருக்குது. அதாவது சயின்டிஃபிக்காக மேத்தமெட்டிக்கலாக சொல்லணும்னா, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் 12 டிகிரி இடைவெளி எப்பெல்லாம் வருதோ, அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் 12 அது எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் ஒவ்வொரு திதி உதயமாகும். திதி அப்படிங்கிறது பெரும்பாலும் பார்க்கப்படலை. அது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இது கண்டிப்பாக பெரும்பாலான நபர்களுக்கு புத்திரபாகிய சம்பந்தப்பட்ட விஷயங்களோ அல்லது திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களோ, தொழில் அமையாததோ, பெரும்பாலான அதாவது ரொம்ப முக்கியமான நிகழ்வுகளுக்கு திதி அப்படிங்கிறது என் ஆஸ்ட்ரோடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அருண் பேசுகிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர அடிப்படையிலும் ராசி அடிப்படையிலையும் பலன் சொல்லி பார்த்துருப்போம். ஆனால் இப்போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா திதி, அப்புறம் நாமயோகங்கள், கரணங்கள், அதாவது பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய 5 விதமான அங்கங்களையும் எடுத்து பலன் சொல்லக்கூடிய விதத்தில் பார்க்கும்போது திதியை மையமாக வச்சு இன்றைக்கி நம்ம பேசலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். மொத்தம் பார்த்திங்கன்னா 15 திதி. அந்த 15 திதியில் வளர்பிறை 15, தேய்பிறை 15. அப்போ இந்த 15 திதிகள் கணக்கு போட்டு பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திதியில் பிறந்திருக்காங்க. அப்போது ஒவ்வொரு திதியில் பிறக்கும்போது அவங்களுடைய ஊழ்வினை கர்மான்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய வாழ்க்கையோட பாதை அல்லது அவங்களுடைய வாழ்க்கையோட பயணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது திதி அப்படிங்கிற ஒரு கணக்கை வச்சு சொல்லலாம். திதி அப்படின்னா என்ன அப்படின்னா, பெரும்பாலும் பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடியது தான் திதி. திதி பூஜை அல்லது இந்த மாதிரியான கணக்கில் தான் நம்ம பெரும்பாலான நபர்கள் பயணிக்கிறாங்க. ஆனால் திதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஜாதகத்தில் பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள் இருக்குது. ஒருத்தர் பிறந்த கிழமை, பிறந்த நட்சத்திரம், இந்த மாதிரி பிறந்த ராசி, பிறந்த லக்னம் அப்படின்னெல்லாம் பார்க்குறோம். ஆனால் பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய பிறந்த திதியும் சொல்லியிருப்பாங்க. இவர் இந்த திதியில் பிறந்திருக்காரு, இந்த நாமயோகத்தில் பிறந்திருக்காரு, இந்த கரணத்தில் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாங்கத்தில் 5 அங்கத்தையும் சொல்லியிருப்பாங்க, அதாவது எழுதியிருப்பாங்க. ஆனால் இந்த 3த்துக்குரிய பலன் பெரும்பாலும் பேசப்படலை. அப்படி அந்த 3த்துக்குரிய பலனை தான் நம்ம இப்போ பெருசாக பேசுகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா திதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சூரியனை மையமாக வச்சு சந்திரனும் சூரியனும் ஒன்றா இணையக்கூடிய காலம் அமாவாசைன்னு பெரும்பாலான நபர்களுக்கு தெரியும். அதே மாதிரி சூரியனும் சந்திரனும் ஒரே மையப்புள்ளியில் சந்திக்கக்கூடியது தான் அமாவாசை. அப்போ சூரியன்லேருந்து சந்திரன் நகர்ந்து பயணிக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அதாவது ஒரு பிறை அப்படிங்கிறது உருவாகுது. அந்த பிறை அப்படிங்கிறது தான் திதி. அதாவது சயின்டிஃபிக்காக மேத்தமெட்டிக்கலாக சொல்லணும்னா, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் 12 டிகிரி இடைவெளி எப்பெல்லாம் வருதோ, அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் 12 அது எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் ஒவ்வொரு திதி உதயமாகும். இப்போது சூரியன்லேருந்து 12 டிகிரி கடந்து சந்திரன் பயணித்தா அது வளர்பிறை பிரதமை. அதுக்கடுத்து சூரியன்லேருந்து 24 டிகிரி கடந்து பயணித்தா த்விதியை திதி. இப்படி 12 சேர்த்துக்கிட்டே போனீங்கன்னா கடைசியில் சூரியன்லேருந்து 180வது டிகிரியில் பௌர்ணமியும் 90 டிகிரியில் அஷ்டமியும் பிறக்கிறது. இப்படி தான் திதி அப்படிங்கிற கணக்கு உருவாகுது. திதி அப்படிங்கிறது பெரும்பாலும் பார்க்கப்படலை. அது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இது கண்டிப்பாக பெரும்பாலான நபர்களுக்கு புத்திரபாகிய சம்மந்தப்பட்ட விஷயங்களோ அல்லது திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, தொழில் அமையாததோ, பெரும்பாலான அதாவது ரொம்ப முக்கியமான நிகழ்வுகளுக்கு திதி அப்படிங்கிறது ஒரு மெயினான காரணமாக இருக்குது. இந்த சூன்ய ராசிகள், அதாவது ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு சூன்ய ராசிகள் அப்படின்னு இருக்குது. அந்த சூன்ய ராசிகளில் பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட கிரகங்கள் போய் மாட்டும்போது அது கடுமையான பாதிப்பு கண்டிப்பாக கொடுக்கறது நம்மளால் பார்க்க முடியும். இந்த திதி அப்படிங்கிறது சூன்யம் அடையக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னா, முன்னோர்கள் செய்திருக்கக்கூடிய பாவ புண்ணியத்தோட பிரதிபலன் தான் திதி. முன்னோர்களுடைய பாவத்தோடைய தன்மை திதி சூன்யமாகவும், புண்ணியத்தோட தன்மை யோகி கருணாதிபதி அப்படிங்கிற கணக்குலையும் வர்றது நம்மளால் பார்க்க முடியுது. இப்போது ஒரு உதாரணமாக நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அன்னதானம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் யோகாதிபதியாக வருவார், இல்லை கருணாதிபதியாக வருவார். அதே குடும்பத்தில் அன்னதானம் பண்ணக்கூடிய குடும்பத்தில் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில், அதாவது பாக பிரிவினையில் அதாவது சொத்து பிரிக்காமல் கொடுக்காம போயிட்டாலோ அல்லது சொத்து முறையாக சேர்க்கப்படலை அப்படின்னா அந்த செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் திதிசூன்யமாகவோ அல்லது செவ்வாய் போய் திதிசூன்யத்தில் மாற்றுறதோ, இந்த மாதிரியான கணக்குகளை நம்மளால் பார்க்க முடியுது. இது ஒரு சின்ன உதாரணம் தான் உங்களுக்கு புரிதலுக்கு ஏற்படுறதுக்காக. மற்றபடி திதிசூன்யம் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தன்மை அடிப்படையில் தான் வருது. இந்த திதிசூன்யம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா
அதாவது இதற்கு குறிப்பிட்ட கோவில்கள் வந்து நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த கோவில்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திதிக்கும், அதாவது வளர்பிறைக்கு 15 திதியும், தேய்பிறைக்கு 15 திதியும், மொத்தம் 30 திதி அப்படிங்கிற கணக்கில் 30 கோவில்கள் இருக்குது. இதில் இந்த பதிவில் நம்ம என்ன பதிவு பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு திதிக்குரிய திதி தோஷத்தோட தன்மையும், அதே மாதிரி அதற்குரிய வழிபாட்டு தலத்தை பற்றியும் அடுத்தடுத்த பதிவில் நம்ம பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம்.